இன்றைக்கு கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற விஷயம் மிகப்பெரிய வாதாடுகிற ஒரு விஷயமாக மாறியிருக்கிறது. எல்லா இடங்களிலும் விவாதத்திற்குரிய ஒரு பொருளாக இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை மது விலக்கு என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். மதுவுக்கு எதிரான நிலை என்பது இந்தியாவிலேயே தமிழக காங்கிரஸிற்கு அதில் ஒரு சிறப்பான நிலை உண்டு. பத்திரிகையாளர்கள் பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருந்த பொழுது அவரை பார்த்து கேட்டார்கள், கர்நாடகத்தில் மது இருக்கிறது, ஆந்திராவில் மது இருக்கிறது, மகாராஷ்டிராவில் மது இருக்கிறது, காங்கிரஸ் ஆளக்கூடிய பிற மாநிலங்களில் மதுக்கடைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன, தமிழகத்தில் ஏன் மூடி வைத்திருக்கிறீர்கள், இங்கேயும் திறந்தால் அரசாங்கத்திற்கு வருமானம் வருமா என்றெல்லாம் அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது பெருந்தலைவர் ஒரே பதிலை சொன்னார், மற்றவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் என்பதற்காக என்னையும் தவறு செய்ய சொல்கிறீர்களா? கர்நாடக காங்கிரஸ் தவறு செய்தால், மகாராஷ்டிரா காங்கிரஸ் தவறு செய்தால் தமிழக காங்கிரஸ் அதை செய்ய வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. நான் என்னுடைய வாழ்நாளில் ஒரு பொழுதும் மதுக்கடைகளை திறக்க மாட்டேன், தமிழக மக்களுடைய வாழ்வு மதுவால் அழிந்து போகும் என்று அன்றைக்கு அவர் உறுதியாக சொன்னார். எனவே இதுதான் மதுவை பற்றிய காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்து. ஆனால் இன்றைக்கு இந்த பிரச்சனைக்கு எதிராக இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், பாரதிய ஜனதா, பாட்டாளி மக்கள் கட்சி மற்றவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட மரணத்திற்கு நீங்கள் அனுதாபம் தெரிவிக்கிறீர்களா, அல்லது அந்த மரணத்தை வைத்து திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக, முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிராக நீங்கள் அரசியல் செய்கிறீர்களா என்பது தான் கேள்வி. ஏன்னா இந்த கட்சி யாருமே தங்களுடைய மது கொள்கையை வெளிப்படுத்த மறுக்கிறார்கள். இவங்க கட்சிக்காரவங்களாம் அந்த ஊரில் மது விற்றிருக்கிறார்கள், கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு இவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்ன? இன்றைக்கி மத சார்பின்மை என்கின்ற ஒரு மிகப்பெரிய லட்சியத்திற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உறுதியாக நிற்கிறார். இந்தியாவிலேயே தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய அற்புதமான சகோதரராக, நண்பராக அவர் செயல்படுகிறார். நீங்கள் அவரை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக இந்த மதுவை கையில் எடுத்திருக்கிறீர்கள். மதுவிற்கு நாங்கள் ஆதரவு இல்லை, ஆனால் இந்த ஒரு காரணத்திற்காக இந்த அரசு வீழ்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால், முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய நோக்கம் அவருடைய ராஜினாமாவில் இருக்கிறதே ஒழிய பாதிக்கப்பட்ட கள்ளக்குறிச்சி மக்கள் மீது இல்லை. அந்த குடும்பங்களுக்கு என்ன செய்திருக்கிறீர்கள்? அவர்களுக்கு உதவி செய்தால் குடித்தவனுக்கு உதவி செய்ய வேண்டுமா என்று கேட்கிறீர்கள். உதவி செய்யாமல் விட்டால் இதை கூட இந்த அரசாங்கம் செய்யவில்லையே என்று சொல்வீர்கள். இதுதான் எதிர்க்கட்சிகளுடைய நிலை. எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு கொள்கை கிடையாது, லட்சியம் கிடையாது. ஒரே ஒரு கொள்கை தான், ஸ்டாலினை அப்புறப்படுத்த வேண்டும். ஏன்னா அவர் இருக்கிறதுனால தான் இன்றைக்கு தமிழகத்தில், இந்தியாவில் இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது. அவர் ஒரு மிக முக்கிய காரணம். ராகுல் காந்தியும் அவர்களும் ஒன்றாக பயணம் செய்கிறார்கள். எனவே இந்த அரசாங்கம் நீடிக்க வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். கள்ளக்குறிச்சி சம்பவங்கள் விவாதிக்க வேண்டிய சம்பவம், நாங்கள் மறுக்கலை. தோழர் திருமாவளவன் அதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். நாங்கள் கள்ள சாராயத்தை ஆதரிக்கவில்லை, நல்ல சாராயத்தையும் ஆதரிக்கலை. சில பேர் இதை பயன்படுத்தி கள்ளுக்கடை வரலாம் என்று சொல்லுகிறார்கள். சில பேர் இரவிலையும் இந்த டாஸ்மாகை திறந்து வைக்கணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு ஆலோசனை ஆகாது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எங்களை பொறுத்தவரை மதுவற்ற தமிழகம்தான் வளர்ச்சி நிறைந்த வலிமை மிக்க தமிழகமாக இருக்கும். தமிழக அரசாங்கத்தை பொறுத்தவரை, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை நல்ல ஆட்சி செய்கிறார். இது ஒரு சின்ன தவறு நடந்திருக்கு, அவர்கள் மீது அவர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அரசாங்கத்தின் மீது எப்பொழுது குற்றம் சொல்ல வேண்டும் என்றால், குற்றவாளிகளை பாதுகாத்தால், குற்றத்திற்கு நியாயம் கற்பித்தால் அப்பொழுது நாம் அரசாங்கத்தை குறை சொல்லலாம். முதலமைச்சரை பொறுத்தவரை குற்றவாளிகளை பாதுகாக்கவில்லை, குற்றத்தை நியாயப்படுத்தவில்லை, சரியான பாதையில் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. எனவே இந்த அரசாங்கம் ராஜினாமா செய்ய வேண்டும் என்கின்ற கருத்தை காங்கிரஸ் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. கட்சிகள் யாரும்